எசேக்கியா ராஜா அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதமாக அசரியா ராஜாவை தேசத்திலிருந்து திருப்பி அவனுடைய சேனையெல்லாம் அழித்து அவனை தப்புவித்தார். ஆனால் அடுத்து அவன் வாழ்க்கையில வியாதி வந்தது. நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரக்கூடும். ஒரு யுத்தம், அதில் தப்பினான் ஜெபித்து. அடுத்து ஒரு வியாதி, அதிலும் தப்பினான் ஜெபித்து. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் என்ன வந்தாலும் ஜெபம் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி நமக்கு ஊழியர்களுடைய ஜெபம் தேவை, அவசியம். அதே வேளையில நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம முழங்கள்ல தான் ஜீவிக்கணும். ஊழியர்களுடைய ஜெபம் நமக்கு அவசியம் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஜெபிக்கும் போது அற்புதங்கள் செய்கிறார். நாம ஜெபித்தாலும் அற்புதம் செய்வார். உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எசேக்கியாவின் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தரை நோக்கி அவன்கிட்ட ஒரு உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்படி இருந்தா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். ஜெபத்துக்கும் ஜீவியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நம்ம ஜீவியம் அதுதான் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும். அவன் தன்னுடைய உத்தமத்தை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தினான். அல்லேலூயா. ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு உத்தமம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நமக்கு வர்ற எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய நீதி நிமித்தம் வருவதில்லை, நமக்கு விசுவாசம்தான். ஆனா உண்மை உத்தமமான இயேசு சிலுவையில நமக்காய் மரித்ததினால் அதை நாம ஞாபகப்படுத்த வேண்டும். விசுவாசம் என்பது இயேசு எனக்காய் செய்ததின் மேல் நிற்கிறது. அவன் அதை ஞாபகப்படுத்துகிறான். அவன் நாட்கள் இயேசு அவனுக்காக மரிக்கலாம். அவன் உத்தமமா வாழ்ந்தான். செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். அவன் ஜெபித்தான். எசேக்கியா மிகவும் அழுதான். பரிதாபமாக மரிக்கப் போகிறோமே என்று எண்ணி கர்த்தரிடத்திலே அவன் அழுதான். மனுஷன் முன்னாடி அழல. மனிதர்கள் முன்பு நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் முன் அழுதால் கர்த்தர் பதில் தராமல் இருப்பதே இல்லை. ஆண்டவர்கிட்ட அழுதா அவர் உடனே இறங்குற. மனுஷங்கிட்ட போய் அழக்கூடாது. கர்த்தர் பதில் சொல்றார். ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கும். பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். தாமதம் இல்லாமல் பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் நம்ம விண்ணப்பங்களை கேட்டு கண்ணீரை கண்டு நம்மை சுகமாக்குகிற நல்ல தேவன். எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். இல்லையிலா?